ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நன்மையை தரப்போகுது, என்ன விதமான அசுப பலன்களை தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, உங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு இனிமையானவங்களாக காணப்படுவாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்கவே மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து ஈஸியாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்துருவாங்க. அதே போல் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருப்பதால் கலை உலகில் கொடி கட்டி பறப்பாங்க. மேலும் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவுக்கு ரகசியத்தை அவங்களுடைய மனதில் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிகம் தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாத விஷயமா இருக்குங்க. ரிஷப ராசி நேயர்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அக்கறை காட்டுவாங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடும் பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரிஷபராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் ரொம்ப பொறுப்போடு இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடை தான் அதிகமாக விரும்பி அணிவாங்க. வண்ண துளிகளாக இருந்தாலுமே தும்பைப்பூ மாதிரி சலவை துணியை உடுத்துவாங்களாம். எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாமல் குறுகிய நேரத்திலே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன விதமான மாற்றம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சனி, ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுமூகமான அணுகுமுறையால் வெற்றியை பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனாலுமே மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறாங்க. மேலும் குரு பார்வையால் நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவே
நன்மைகளை தரக்கூடிய இடமாக சொல்லப்படுது. அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் படுவதால் நிறைய விதமான யோக பலன்களை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பணவரத்து இந்த வகையில் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே நீங்கள் போகுது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும், அந்த விஷயங்களில் அனுகூலமாக உண்டாகும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இதெல்லாமே உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் திளைத்து போக வைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சாதகமான போக்கு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. பொருளாதார நிலை உயரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்பட போகுது. பிள்ளைகள் மகிழ்ச்சியுடைய தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அதை தவிர்த்து கொள்ளவே முடியாது. நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் வரப்போகுது. பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரிய தடை தாமதம் அப்படிங்கிறது வரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். எதுவும் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற முரட்டு தைரியம் கூடும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொல்ல காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதனால் மதிப்பு கூடும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடப்பதால் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்து முடிப்பீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் காலம் வந்துவிட்டது. மிருகசீரிஷம் 1, 2 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பார்ப்பீங்க. வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடும். பாராட்டு நிறைய கிடைக்கும். அதனால் மன நிம்மதியோடு இருப்பீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு பூஜிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 13, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பிப்ரவரி 20, 21 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய அமாவாசையாக இருக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு, எந்த கடவுளை வணங்கணும், என்னென்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.